வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம யூசர் ரிவ்யூல யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ஐஃபோன் 12 இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காரு. ஸோ 2024ல் ஐஃபோன் 12 எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃபோனையும் அதாவது யூசர் ரிவ்யூ மாதிரி பண்ணணும், நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட்டு வெல்கம். ஓகே ப்ரோ, இப்போ ஐஃபோன் 12 எடுத்துருக்கீங்க. இது ஆக்சுவலாக எப்போ எடுத்தீங்க? நீங்கள் எடுத்து இப்போ எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஜான் 1 எடுத்தேன். இந்த வருஷத்தில் ஜான் 1 எடுத்தேன். செகண்ட் ஹேண்ட்ஸில் தான். ஓகே, என்ன ரேட்டுக்கு எடுத்தீங்க ப்ரோ? இது நான் ஒரு 26.5 எடுத்தேன். 26.5. இப்போ நம்ம இந்த ப்ரைஸிங்கில் பார்த்தோம்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டில் இருக்குது, இல்லை ஐஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் 12 பெஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் ஐஃபோனில் ஓகே, பட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நத்திங் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2A வந்து ரொம்ப தரமான ஃபோனாக விட்டுருந்தாங்க. ஆமாம். ஸோ அப்படி அந்த மாதிரி காம்படிஷன் நிறைய இருக்கும்போது நீங்கள் எதுக்கு 12 சூஸ் பண்ணீங்க? எதுக்கு ப்ரைவேசி சேஃப்டியாக இருக்கும், அப்புறம் கேமரா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா நல்லா இருக்குது அதனால். அப்புறம் எங்கேயும் ஆகாது, ஆண்ட்ராய்டு மாதிரி ஸ்டெக் ஆகிறது, ஆகுறது அது மாதிரி. சார்ஜ் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஆகிற பிரச்சனை இருக்காது. அதுதான் மோஸ்ட்டாக நம்ம ஆண்ட்ராய்டில் வெறுக்கிற ஒரு விஷயமே வந்து அந்த ஆகிறது தான். சில பேர் ஆக்ட் பண்ணுறாங்கங்கிறது சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு சும்மா சேஃப்டிக்காக. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணது உண்டா? இது வாங்கினதுக்கப்புறம் நத்திங் வந்ததுக்கப்புறமா இருக்கட்டும், இல்லாட்டி செகண்ட் ஹேண்ட்லேயே சப்போஸ் இப்போ S24 S23 அதெல்லாம் நம்மளுக்கு கம்மி ப்ரைஸ்லேயே வருது இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒருவேளை நம்ம அதை எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படிலாம் இது வரைக்கும் இல்லை. சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சார்ஜர் மட்டும் அப்பப்போ அந்த பிரச்சனை இருக்குது, ஏன்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. பட் மற்றபடி வேறு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக. மெயினாக ஐஃபோன் 12 வந்துட்டு நீங்கள் எதுக்காக அது வாங்குறீங்க? அந்த உங்களோட யூசேஜ் எப்படி இருக்கும்? பேசிக்காக என்னோடய யூசேஜ் வந்து நான் கேமராக்காக வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட கேமரா இல்லை, நான் விஸ்காம் படிக்கிறேன். எனக்கு விஸ்காமுக்கு மோஸ்ட்டாக வந்து கேமரா தேவை. உங்களுக்கு தெரியும். ஓகே. வேற என்கிட்ட கேமரா இல்லாதனால சரி வேற என்ன யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட ஃபோன் அப்பொழுதுக்கு கரெக்டான ஃபோன் இல்லை. சரி, ஃபோன் யூஸுக்கும் இருக்கட்டும், அதே மாதிரி கேமரா யூஸுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு யோசிச்சப்ப எனக்கு கேமரா தோணுனப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐஃபோன் தான். ஏன்னா நம்ம ஐஃபோனில் கேமரா ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அங்கங்கே எங்கேயாச்சும் இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்தாலும், ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும், மாண்டேஜ் ஃபுட்டேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் அது மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் ஐஃபோனுக்காக போனேன். ஓகே ப்ரோ, இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐஃபோன் 12 வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பிரைமரியாக? இதுக்கு முன்னாடி நான் ஆண்ட்ராய்டில் டெக்னோன்னு ஒரு ஃபோன் இருக்குது, தெரியும்? டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இருக்குல்ல, இன்ஃபினிக்ஸ்லேயே அதே மாதிரி ஒரு டெக்னோன்னு மாடலில் இருந்துச்சு. அந்த ஃபோன் யூஸ் பண்ணேன். ரெட்மியில் 8A இருக்குல்ல, அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3 யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் பர்சனலாக வாங்கின ஃபோன் வந்து டெக்னோவும் ரெட்மியும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு 2 ஃபோனுமே எல்லாமே உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கையில் ஃபோனே இல்லை. நான் அந்த டைமில் சென்னையில் இன்டர்ன்ஷிப்பில் இருந்தேன். எனக்கு ஃபோன் இல்லாதனால டக்குன்னு எனக்கு ஃபோன் வாங்கணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு வேறு வழியே இல்லாமல் போயிட்டு ஃபோன் எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். அப்போ நான் எடுத்தப்போ என்கிட்ட 26,000 இருந்துச்சு. நான் சரி போயிட்டு வேறு எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுக்காமல் நம்ம புதுசாக வந்து ஐஃபோன் ட்ரை பண்ணுவோம், அதுதான் நம்ம என்ன கேமரா வேணும்னு சொல்லியிருந்தேன். அதனால சரி நான் ஐஃபோனுக்கு போயிட்டேன். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் மெயினாக ஆக்சுவலாக கேமரா தான் உங்களோட மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ கேமரா மெயின் பர்பஸாக இருக்கும்போது இப்போ ஐஃபோனில் நம்மளுக்கு ப்ரோ மோட் மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லை. இதில் வந்து ஆக்சுவலாக சினிமேட்டிக் வந்து ஆக்சுவலாக 13 அதில் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து ப்ரோ மோடு வந்து ஆக்சுவலாக இல்லை. மேஜர் ஆண்ட்ராய்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு கேமரா மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இன்னும் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிறது ISO அப்பச்சர் இந்த ஈக்குவலைஸ் பண்ணி இது வந்து நீங்கள் வந்து இப்போ இதில் ஆட்டோ தான் இருக்குது. இந்த ஆட்டோ மோதே எனக்கு ஓகே போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அதை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? நான் ஆக்சுவலாக வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேமரா வேணுங்கிற ஒரு பர்பஸ்க்கு தான் போனோம். நம்ம அப்படி நம்மளுக்கு டைம் வேணும்னா நம்மக்கிட்ட DSLR கேமரா பசங்கள்லாம் வச்சுருக்காங்க, நான் கேட்டு வாங்கிக்குவேன். எனக்கு டக்குன்னு இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எமர்ஜென்சியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஃபுட்டேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோனில் வந்து நான் ஐஃபோனில் எடுத்தேன்னா எனக்கு இதில் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக நான் ஐஃபோனுக்கு போனேன். எனக்கு ஓகே தான், இந்த ஆட்டோ மோடே வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. நம்ம சொல்கிற மாதிரி பண்ணுற அளவுக்கு அவங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய ஆப்ஸும் இருக்குது. நம்ம ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம போய் டவுன்லோட் பண்ணி அதுவும்
கொஞ்சம் ஈஸியாக தான் பண்ணா எல்லாமே ஓகே. பிளாக் மேஜிக் ஏதோ ஒரு ஆப் இருக்கும். ஆமா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ண. ஓகே, இப்போ இந்த பிளாக் மேஜிக் நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன், அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அது யூஸ் பண்ணும்போது உங்களால் நார்மலாக எடுக்கிறதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும்? நல்லான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கலர் கிரேட் வந்து தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் நம்ம ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, எதுவும் ஃபுட்டேஜ் எதுவும் வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஃபுட்டேஜ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? ஏன்னா இதில் வந்து OS இருக்குது, இதுக்கு அடுத்து வந்த மாடலெல்லாம் சென்சார் ஷிஃப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஷேக் பண்ணியெல்லாம் வீடியோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு? நான் ஆக்சுவலாக மூமெண்ட் கொடுத்து எங்கேயுமே எடுக்கவே இல்லை, அதனால் எனக்கு தெரியல. பட் ஆனால் சில விஷயத்தில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஒரு வாட்டி குளிக்க போனப்போ மூமெண்ட்டோட தான் எடுத்து, எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் தெரிஞ்சுக்கல. ஓகே, ஏன்னா நான் ஆண்ட்ராய்டு யூஸர் இல்லை, நான் ஆண்ட்ராய்டு யூஸர்லேருந்து ஐஃபோனுக்கு வந்திருக்கேன். அதனால் எனக்கு அதுலேருந்து இது வரவும் எனக்கு பெட்டராக தானே இருக்கும். அதனால எந்த ஒரு பிரச்சனையாகவும் எனக்கு தெரியல. ஓகே, வேணா ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். இப்போ புதுசாக அப்கிரேட் பண்ணி 13 or 14 யூஸ் பண்ணுறவங்களுக்கு போயிட்டு இந்த 12 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சப்போஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து வந்தனால எனக்கு அது தெரியல. ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ரெண்டுமே தனித்தனி. அப்படி இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் ஐஃபோன் 12 மெகா பிக்சல் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுதா? இதுக்கு நீங்கள் 5க்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க ஐஃபோன் 12 ஃபோட்டோகிராஃபியில் கம்பேர் டு? நீங்கள் 12, 13 யூஸ் பண்ணிட்டு சொல்கிறீங்களா இல்லை ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும்? இல்லை, நான் பேசிக்காக கேட்குறேன். நீங்கள் கேமராலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 12க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து ஃபோனில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோன்லேயே இருக்கட்டும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ண ஃபோன்லேயே இருக்கட்டும், அதை வச்சு நான் பேசிக்காக பண்ணப்போ 4.5 தருவேன் ஃபோட்டோகிராஃபியில். இப்போ நம்ம வீடியோகிராஃபின்னு வரும்போது வீடியோக்கும் அதே 4.4. ஃபோட்டோக்கு வந்து நான் ஒரு 3.5 or 4 கொடுப்பேன். ஓகே, ஏன்னா வீடியோ நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா நைட் டைமில் எடுக்க முடியாது, லைட்டாக டார்க்னஸ் இருந்தால் கூட கிரைன்ஸ் கொடுத்துருது. பட் ஆனால் வந்து ஃபோட்டோஸ்க்கு ஓகே தான். ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் விஸ்காம் படிக்கிறதுனால நான் வந்து கேட்குறேன். இப்போ வந்து கேட்கலாமான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஐஃபோன் வந்துட்டு கேமராவை ரீப்ளேஸ் பண்ணுமா? ஏன்னா நிறைய யூடியூப்லேயுமே நிறைய வீடியோஸ் வந்து இன்றைக்கி இருக்குது, அதாவது ஐஃபோனையும் கேமராவும் கம்பேர் பண்ணிலாம் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? ரீப்ளேஸ் பண்ணுமா? சரி, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, நம்ம ஐஃபோன் என்ன நம்ம ஃபோனில் நம்மளால எடுத்துக்க முடியும். ஒரு கேமரா வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுற இடத்துல எடுத்துகிட்டு போய் எடுக்கிறதுக்கும் நம்ம அப்பொழுதுக்கு நம்ம ஐஃபோன் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம கேமரா இருந்துச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெப்த் ஆஃப் ஃபோக்கஸு அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அது பெட்ரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து 15ல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு 16,000க்கு வந்து ஒரு DSLR கேமரா எடுக்கிறோம் அப்படின்னா, அது கம்பேர் டு நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, ஐஃபோன் 15 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் 15க்கு போனீங்க அப்படின்னா ஓகே, ஆனால் 12க்கு கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இல்லை இப்போ வந்து பேசிக்காக நிறைய பேர் கேட்குறது வந்து நான் வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்டில் இப்போ வந்து ஒரு கேமரா வந்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து ஐஃபோனையும் யோசிக்கிறாங்க. ஐஃபோன் புதுசாக இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் வந்து ஐஃபோன் சூஸ் பண்ணி இது ரீப்ளேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கம்பேரிசனே தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தப்பு. உங்ககிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்டராக ஐஃபோனுக்கு 15க்கு போகலாம். நீங்கள் கேமரா வேணும். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸாக பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஷூட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் போட்டுருவாங்க போல. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி போகாதீங்க. DSLR வேறு, ஐஃபோன் வேறு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் ஃபோட்டோ பர்பஸ்க்காக மட்டும் போகிறீங்க அப்படின்னா DSLR போங்க. அதே வந்து நீங்கள் ஐஃபோன் உங்களுக்கு ஃபோனும் வேணும், ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கணும், நீங்கள் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஐஃபோனுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேமரா பற்றி நிறையா பேசிட்டோம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மாறிட்டேன். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து எப்படி ஓகேவா இருக்கா? ஏன்னா நிறையா பேர் இப்போ இது இஷ்யூவாக சொல்கிறது ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை ஃபோட்டோ, ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஒரு மாதிரி ஆயிலி ஸ்கின் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு சன்லைட்டில் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சன்லைட் ரேஸில் இருக்குது அப்படின்னா, நான் அப்போ எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு காட்டுறேன். நானும் என் ஃப்ரெண்டும் எடுத்தோம், அது ஓகே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இருட்டாக இருக்க டைமில் ஸ்னாப் போட்டு தான் நானே எடுக்கிறேன். ஏன்னா
கொஞ்சம் ஆயிலியாக காட்டுது, கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் மாற்றி காட்டுது, அது மாதிரி இருக்கு. பட் ஆனால் டிஎஸ்எல்ஆர் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. ஓகே ஓகே புரியுது. செல்ஃபியில் சொல்கிறீங்க நீங்கள், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ புரிஞ்சுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து A14 Bionic யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேவா இருக்கா? இது மாதிரி கேமிங் சொல்கிறீங்களா இல்லை நான் டே டு டே யூசேஜுக்கு எப்படி? இல்லை நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையுமே லேகு அப்புறம் லேக்லாம் எனக்கு இது வரைக்கும் லேக் ஆனதில்லை. ஹீட் வந்து நான் ரொம்ப சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம், அது எல்லா ஃபோன்லேயும் வருது. ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணால் வெடிச்சிடும், அந்த மாதிரி ஹீட் இருக்கும். பட் ஆனால் வந்து ரொம்ப சார்ஜ் போட்டு ரொம்ப யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஹீட் ஆகும். கேமிங் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? விளாண்டுருக்கு. கேமிங்க்கு எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப அல்ட்ரா கிராஃபிக்ஸ் அது போட்டு நான் விளையாட மாட்டேன். நான் நார்மலாக போட்டு தான் விளையாடுவேன். தெரியும்ல உங்களுக்கு, லோ ஐ அல்ட்ரா. இப்போ கேமிங்க்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் சாலிடாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஐஃபோன் ரோல் கேமிங்காக நான் அந்த 25,000 பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஃபோன் எடுக்கிறேங்கிற பட்சம் 25 பட்ஜெட்டில் சொல்கிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து OnePlus வச்சிருந்தான், வேறு நிறைய ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. விவோவில் ஒரு 20K 27 இல்லை 40 ஃபோனில் OnePlus வந்து 14 நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து அந்த சென்சிட்டிவாக இருக்கும். சென்சிட்டிவாக கம்பேர் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே கேமிங் பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அப்படி சென்சிட்டிவாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஐஃபோன் தான் சொல்லுவேன். ஏன்னா சென்சிட்டிவ் இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் இல்லை பப்ஜியாக இருக்கட்டும், அது மாதிரி ப்ளே பண்ணுறவங்களுக்கு சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சென்சிட்டிவ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா இதில் 50% நம்ம சென்சிட்டிவில் வச்சு விளையாடுறதும் இதில் 100 வச்சு விளையாடுறதும் ஒன்றா இருக்குது. அப்படி நம்ம சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியம். டச் சென்சிட்டிவிட்டி நீங்கள் சொல்லும் போது இப்போ ஆண்ட்ராய்டில் நீங்கள் பொதுவாக இந்த பட்ஜெட்டில் இல்லை, இப்போ ஒரு 15,000 பட்ஜெட்டில் நம்ம எடுத்தாலே 120 Hz அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் ஐஃபோனில் இன்னுமே 60 Hz தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்ட் 15 சீரீஸ்லேயுமே பேஸ் மாடலுக்கு வந்து 60 Hz தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓவரால் யூஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியும். எப்படியும் அந்த 120 Hz டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ கேமிங்க்கு நீங்கள் வந்து அது வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த 60 Hz யூஸ் பண்ணுற அந்த ஃபீல் இருக்கா, இல்லாட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்து அது யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு அதனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. நான் அது நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தான் நத்திங்கில் வந்து ஒரு 40,000க்கு ஒரு ஃபோன் இருந்துச்சு, என்ன மாடல்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதில் நான் வந்து 100 வச்சு விளாடுறது, இதில் நான் 50 வச்சு விளாடுறது ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே ஒரு புல்லட் நான் இங்கே ஃபயர் பண்ணுறதுக்கும் அந்த டைமிங் இருக்குல்ல, அது ரொம்ப வேரியன்ஸ். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, அது கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஓகே அது மாதிரி. ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டரி லைஃப், சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஆப்பிள் இப்போ வரைக்கும் 20 வாட் அதுதான் கொடுக்குறாங்க. அது போதுமான அளவுக்கு இருக்கா, இல்லாட்டி 50 வாட்ஸ் இருக்கா? இல்லை 20 வாட் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. பட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 100 வாட் 150 வாட்டில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 140. ஏன்னா இப்போ 0 to 100 நீங்கள் 20 மினிட்ஸில் ஏற்றுற மாதிரிலாம் ஃபோன் வந்துருச்சு. இது வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு நல்ல ஸ்பீடாகவே இருக்குது ப்ரோ. நான் ஒரு சென்னைக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் சென்னைக்கு போயிருந்தேன், அப்போ வந்து காலையில் போயிட்டேன் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு. இப்போ காலைல போயிட்டு எனக்கு சார்ஜ் போடணும். நான் ஒரு டீ கடையில் தான் சார்ஜ் போட்டிருந்தேன். ஒரு 25 மினிட்ஸில் எனக்கு வந்து ஏறிடுச்சு ஃபுல்லாக. ஒரு நம்ம நார்மலாகவே ஒரு 80% தானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு சார்ஜரை. நான் வந்து ஒரு 25 இருந்துச்சு, நான் ஒரு 20 மினிட்ஸில் போட்டப்பே வந்து எனக்கு 65% ஏறிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு இதுவே வேகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ. பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது? நான் வந்து 80ல் வாங்கினேன். ஓகே 82ல் வாங்கினேன். பேட்டரி லைஃப் உங்களுக்கு எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குதா? ஒரு நாள் அப்படி சொல்கிறீங்களா? இப்படி ஒரு 2 வாட்டி போடுற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஒரு 2 டைம் போகலாம். ஓகே ப்ரோ. மற்றபடி இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து ஐஓஎஸ் உங்களுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது, ஆண்ட்ராய்டில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் ஃபீச்சர் உங்களுக்கு மிஸ் ஆகுதா? ஏபிகேவா? ஏபிகே யூஸ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே நம்ம மேக் வச்சிருக்கனால நான் எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக்கும் வச்சிருக்கனால உங்களுக்கு ஈகோ சிஸ்டம் எனக்கு அதில் யூசேஜ் நிறையா இருக்கனால நம்ம ஃபோட்டோஷாப்பில் அதில் மாதிரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இது ஒன்றும் அப்படியே ஏபிகே ஏற்றுற மாதிரி எனக்கு வேலையே இல்லை. அப்படி ஏபிகே ஏற்றுறவங்களுக்கு இருக்கலாம், ஏன்னா அவங்க ஃப்ரீ காஸ்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். எல்லாத்துக்கும் காசு போட்டுறாங்க, என்ன பண்ணுறது?
ஓகே ப்ரோ. மற்றபடி இப்போ இந்த ஃபோனில் வந்து நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு நெகட்டிவாக எதுவுமே தெரியல. பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது. நெகட்டிவ் எதுவும் தெரியலன்னா எல்லாமே பாசிட்டிவ்னு தானே அர்த்தம். ஏன்னா iPhone 15 யூஸ் பண்ணப்போ கம்பேர் டு நான் 26 தானே வாங்கினேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்காப்புல இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மாடல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் டெவலப்மெண்ட் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த வெர்ஷனில் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் பில்ட் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருந்துச்சு? பில்ட் குவாலிட்டி கீழே போட்டு பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? கீழே போடாமல் அப்படி வச்சுருக்கேன். ஓகே. ஸ்க்ராட்ச் ஆனது அந்த மாதிரி எதுவும்? இந்த ஒரு வாட்டி டிஸ்பிளே மட்டும் போயிருக்கு. டிஸ்பிளேங்கிற மாதிரி டெம்பர் மட்டும் உடஞ்சிருக்கு. ஓகே. மற்றபடி அது மாதிரி போட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப சேஃப்டியாக. iPhone 12 வந்து மெயின் பிரச்சனை வந்துட்டு இந்த கேமராவை சுற்றி பார்த்தீங்கன்னா கலர் போகுது அப்படின்றாங்க. இந்த பார்த்துக்குங்க, அது இருக்குது பாருங்க, அந்த இஷ்யூ இருக்குது. நான் இது அந்த சேஃப்ட்டுக்காக இது அப்படி நெகட்டிவ் சொன்னீங்கன்னா இதை ஒன்று நான் சொல்லுவேன். எனக்கு தெரியல எது நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவும் தெரியல. எனக்கு ஷேப்பாக இருக்கட்டும், அந்த ஷேப் வந்து 11ல் வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி கேர்வாக இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு மாதிரி பாக்ஸாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து கொஞ்சம் இப்படி விட்டோம்னா சர்னு இறங்கிடும். ஓகே. அந்த 11ல் நான் இதை பிடிச்சிருக்கப்ப எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த கேமரா வந்து நான் அந்த ப்ரொஜெக்ஷன் இது இருக்கும்ல, அது வாங்கி நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து அது கழட்டினோடனே அப்படியே பெயிண்ட்டும் கொஞ்சம் வந்துருச்சு. ஓகே. அந்த இஷ்யூ மட்டும் எனக்கு நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ வந்து 2024 இதுக்கு ஃபைனல் கொஸ்டின், 2024 இந்த ஃபோனை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை 13 போகலாம். 13 போகலாம். நீங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா 12 போகலாம். ஓகே. 12 போகலாம். ஏன்னா 5G இருக்குது. அப்படி இல்லாட்டி 13 தான் நீங்கள் ஆக்சுவலாக 13. நான் இப்போ வந்து அடுத்தது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 13க்கு போவேன். ஏன்னா 13, 14க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்களே கூட போட்டிருக்கீங்களா? ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைன்னு நான் நிறைய அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கம்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 11, 12 நீங்கள் 11 அப்படி போகிறீங்க, 12 போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 13 போயிடும். அப்படி பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் 12 போகலாம். ஓகே. ஓகே ப்ரோ, இவ்வளோ தூரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஒரு யூஸர் ரிவ்யூ கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லிடுங்க. மறக்காமல் டெக்ஸ் ஆப்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அவங்க ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த ஐஃபோன் வாங்கினது காரணமும் வந்து டெக்ஸ் ஆப்ஸ் தமிழ் தான் நான் சொல்லுவேன். அவங்க வீடியோவை நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மேக் வீடியோலாம் அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே. ஓகே கேஸ், உங்களோட ஃபோன் லேப்டாப் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதே மாதிரி யூஸர் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் மீண்டும் ஒரு ஆக்டிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.